சீமான யாராவது பாலியல் குற்றவாளி அப்படின்னு சொன்னா அவங்க மேல வந்து மான நஷ்ட வழக்கு வந்து போடுவாங்களாம். விசாரணை கூட்டா தனியா வர்றதுக்கு துப்பில மொத்த கட்சிக்காரங்களையும் வச்சுக்கிட்டு உட்காந்துன்னு பிலிம் காட்டின்னு உட்காந்து அவனெல்லாம் ஒரு தலைவன் சொல்லிட்டு இருக்கிறீங்களா? போற உச்சத்துல இருக்கும் போது மதுரையில ஒரு மாசம் கூட்டி வச்சுட்டு அவன் என்னடா பண்ண அவன் மதுரை மீனாட்சி அம்மனை கும்பிட மாட்டேன் அந்த விஜயலட்சுமிக்கு உட்காந்து பூஜை பண்ற அப்படின்னு சொல்லிட்டு பூஜை பண்ணிட்டு இருந்தானாமா. எனக்கு கூட அதேதான். நிஜமா? ஆமா நிஜமா? ஆமா. ஏயா பயப்படுற? டேய் யாரடா உள்ள? டேய் ஓடியா ஓடி. அம்மா யாராவே முரட்டால ஓடிக்கிட்டு இருக்க? 2023ல எதுக்குன்னா நீ வந்து மார்ச் ஆகஸ்ட் வரைக்கும் விஜயலட்சுமிக்கு மாசம் 50,000 ரூபாய் போட்டு அப்படின்னு கேட்கறதுக்கு உங்களுக்கு துப்பு இல்ல. என்னைய பத்தி உட்காந்து அவதூறு பேசிட்டு இருக்கீங்க. எப்போ நீ வந்து பிரஸ் முன்னாடி என்னைய பாலியல் தொழிலாளி அப்படின்னு சொன்னியோ அன்னைக்கே வந்து நான் வந்து முடிவு பண்ணிட்டேன். அதனால சுப்ரீம் கோர்ட்ல நீ எப்படி திணற போற அப்படின்றது வந்து நீ பார்.